Hi guys, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Zen of Python என்னன்றத பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கீழ கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க Zenனா என்னன்னு சொல்லிட்டு. Zen of Pythonன்றது ஒரு இமெயிலா போச்சு Python ஆர்கனைசேஷனுக்குள்ள. அது வந்துட்டு ரொம்ப பெருசா வந்து அப்படியே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே வந்து ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஃபைனலி வந்துட்டு Pythonலயே வந்து இன்க்ளூட் பண்ணி இத வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த Zen of Pythonன்றது யார் எழுதுனான்னு பாத்தீங்கன்னா டிம் பீட்டர்ஸ் தான் எழுதுனாரு. சோ இவர் வந்து ஒரு மெயிலை வந்து நார்மலா கொடுத்திருந்தாரு இன்டர்னல் மெயிலுக்கு. பட் ஆனா அது வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கு இந்த கைட்லைன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ Zen of Python 2.1 சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து Zen of Python தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு IPython நோட் புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த Zen of Python ஒர்க் ஆகணும்னா நம்ம வந்து import this அப்படின்னு போட்டோம்னா வந்துட்டு நமக்கு இந்த Zen of Python என்றது காட்டிடும். இது வந்து Python லாங்குவேஜில் இருக்க ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். import this அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த Zen of Python வந்து நமக்கு வந்துடும். இதில் வந்து ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தென் அக்லி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ரீட்டிங் வந்து நான் டைப் பண்ணுறேன்னா இது வந்து நான் இவ்வளோ சிம்பிளாக வந்து க்ரீட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு கொடுத்துட்டு என் நேம் வந்து உள்ளே கொடுக்க முடியும். இது வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வே. ஆனால் இதே வந்து என்னால் அக்லியாக எழுத முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷன்லாம் போட்டு என்னால் வந்துட்டு இதே வந்து அக்லியாக எழுத முடியும். இது வந்து ஒரு அக்லியான வே. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் இப்போ எப்படி கால் பண்ணுவேன்னா வந்துட்டு இதை வந்து நான் இப்படி கால் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தென் அக்லி. ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கலர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அரே வந்து ஒரு லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் ஐட்ரேட் பண்ணி அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதை விட மோசமாக நான் வந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா வந்துட்டு ஒரு ஐ பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட வந்து ஒரு ஒயில் போட்டு அந்த கலரோட லென்த் வரைக்கும் இருக்கான்னு பார்த்துட்டு ஐஏ ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தானே. இன் லூப்புன்றது அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா, அதாவது பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தென் அக்லி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் தென் இம்ப்ளிசிட். அதாவது எந்த ஒரு விஷயம் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு விஷயம் உங்களோட கோடில் யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் அதை வந்துட்டு நீங்களே வந்து சொல்லி நடந்தால் வந்து அது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பையை வந்து நான் இம்போர்ட் மேத்துன்னு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு math.py நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளிசிட்டான ஒரு விஷயம். அதாவது நானே வந்துட்டு இந்த மேத் லைப்ரரியில் தான் நான் இம்போர்ட் பண்ணணும், அதில் இருக்கிற பையை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதே வந்து நம்மளால் இம்ப்ளிசிட்டாக வந்து பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்ப்ளிசிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இம்ப்ளிசிட் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார். அதாவது நான் வந்து என்ன வேணும்னு சொல்லலை, நான் வந்து எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நான் எனக்கு வந்து மொத்தமாக இம்போர்ட் ஆகிடும். அந்த டைமில் வந்துட்டு math.py அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் தென் இம்ப்ளிசிட். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது ஆனால் வந்து என்னால் ரன் பண்ணி காட்ட முடியாது. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை டு கிவ் த எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் அண்ட் இது வந்து இம்ப்ளிசிட். அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக நான் வந்து இதை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து பெட்டர். இப்போ வந்து வேற ஒரு கோடர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து ரீட் மோடில் ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியும். ஆனால் அது வந்து இம்ப்ளிசிட்டாக கூட நம்மளால் பண்ண முடியும், எதுவுமே கொடுக்காம கூட பண்ண முடியும். ஸோ அதனால தான் எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் தென் இம்ப்ளிசிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் இஸ் பெட்டர் தென் காம்ப்ளிகேட்டட். அதாவது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு க்ரோசரிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். இது ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு அதில் வந்து இஃப் ஐட்டம் இன் ஃப்ரூட்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஃப்ரூட் க்ரோசரிஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். இது வந்து நான் லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் மூலமா வந்து நான் முடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இன்னொன்று இதை விட காம்ப்ளிகேட்டடாக என்னால் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை தான் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் பைத்தானில் வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் வந்து ப்ரிஃபர்டு. ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு 2 லிஸ்ட் இருக்குது. அதில் வந்துட்டு நான் ஒரு ஃபார் லூப் போட்டு அதில் வந்து இஃப் போட்டு இருந்துச்சுன்னா அப்பன் பண்ணுறேன். இது வந்து ரீடபிளாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்குது அப்படின்றது தான் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம். யா, ஸோ இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் இஸ் பெட்டர் தென் காம்ப்ளிகேட்டட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளாட் இஸ் பெட்டர் தென் நெஸ்டட். ஸோ இதுக்குமே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளாட்டாக அதாவது ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து ஆப்பிள்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட். அதாவது இங்கே ஒரு இஃப் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு இஃப் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு இஃப் இருக்குது, அண்ட் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு இஃப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம சொல்ல வரோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு
இதே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக என்னால் எழுத முடியும். அதுதான் வந்துட்டு நெஸ்டட். அதே லாஜிக் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இஃப், அதுக்குள்ளே ஒரு 3 இஃப், அது இல்லாமல் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு எல்ஸ் இப்படின்றத போடுறது வந்து மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த லாங்குவேஜ்னு இல்லை, எல்லா லாங்குவேஜ்லையுமே இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாட் வந்து எப்பயுமே பெட்டர் அண்ட் அதை விட நெஸ்டடை வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பார்ஸ் இஸ் பெட்டர் தென் டென்ஸ். இதுவுமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், ஸ்பார்ஸ் இஸ் பெட்டர் தென் டென்ஸ் அப்படின்றது. ஏன்னா வந்து எனக்கு டென்ஸாக இருக்க கோட் வந்து மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது. அதுக்குமே நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஸ்பார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேமுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நேமுன்றது தனியாக வாங்குகிறேன், ஏஜ்ன்றது தனியாக வாங்குகிறேன், அதை வந்து ஒரு வேரியபிளை போட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பைத்தானில் வந்துட்டு இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்துட்டு நேம் ஹரிஷ் அப்புறம் ஏஜ் 22ன்றதை ஒரே லைனில் வந்து நான் கொடுக்குறேன். நேம் ஹரிஷ் அண்ட் ஏஜ் 22ன்றது ஒரே லைனில் கொடுத்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து டென்ஸ். இதில் என்ன பெரிய கச்சாமுச்சான் இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட மோசமாக பண்ண முடியும். அதையும் நான் பண்ணி காட்டுறேன். நான் வந்துட்டு லைனை வந்து கம்மி பண்ணுறேன், நம்பர் ஆஃப் லைன்ஸை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை தான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன் பைத்தானில். ஸோ இதை வந்து ஒரு தப்பு, இதை வந்து பண்ணாதீங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு நல்ல கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை விட மோசமாக பார்த்தீங்கன்னா வந்து மோர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். மோர் டென்ஸுன்றதை மோஸ்ட்லி வந்து யாருமே பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரீடபிலிட்டி கவுண்ட்ஸ். அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ளஸ் ஸ்பீட் இன்டூ டைம். இது வந்து எவ்வளோ ரீடபிளாக இருக்குது. லெஸ் ரீடபிள்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு எஸ்பி ப்ளஸ் எஸ் இன்டூ டி அப்படின்னு போடுவோம். இது வந்து இன்னும் லெஸ் ரீடபிள். இதை விட லெஸ் ரீடபிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் கச்சாப்பச்சான்னு ஒரே இடத்துல போடுறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பார்ஸ் இஸ் பெட்டர் தென் டென்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி ரீடபிள் நேம்ஸ் வந்து வைங்க. அது வந்து ஸ்பெஷல் கேசஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஸ்பெஷல் கேசஸ் ஆர்இன் ஸ்பெஷல் எனஃப் டு பிரேக் த ரூல்ஸ் அப்படின்றது தான் வந்து அடுத்த ஒரு கேஸ். ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்ப்போம். இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெஷல் கேஸுன்றது ஆப்வியஸாக நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறோன்னா T0 T1 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுருவோம். டிடின்றது டைம் டிஃப்ரென்ஸை வந்து டிடி அப்படின்னு தான் வந்து ஃபிசிக்ஸில் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸு, பார்த்தோன்னே புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெஷல் கேஸஸ் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி போடாதீங்க. வாட் இஃப் சம்மன் இஸ் ஃப்ரம் நான் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இல்லை வேறு லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்டு டைம் அப்படின்னு கொடுத்துட்டு டைம் டெல்டா அப்படின்னு போட்டு தான் வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆல்தோ இதுக்கு ரிலேட்டடான அடுத்த கோட் என்னென்னா வந்துட்டு ஆல்தோ ப்ராக்டிகாலிட்டி பீட்ஸ் பியூரிட்டி. அதாவது என்ன தான் நீ வந்துட்டு ஸ்பெஷல் கேசஸ் வந்து நான் அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் ஃபைன், T0 T1 யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போடாடே அப்படின்னு நீ பாட்டு கோட் அடிக்கிறது தான் வந்துட்டு ஆல்தோ ப்ராக்டிகாலிட்டி பீட்ஸ் பியூரிட்டி. இஃப் சம்திங் இஸ் மோர் ஆப்வியஸ், ரொம்ப ஆப்வியஸாக தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும்னா வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை வந்து ஷார்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எரர் ஷுட் நெவர் பாஸ் சைலண்ட்லி. இதுதான் வந்து அடுத்த கைட்லைன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் கோடில் ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம அலர்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அடுத்த ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் கான்ஃபிகை வந்து ஒரு கான்ஃபிக் டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன், அதில் வந்து ரீட் பண்ணுறேன். எக்ஸப்ஷன் இருந்துச்சா அந்த எரர் வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இல்லை அதை வந்து நான் சைலண்ட்டாக பாஸ் பண்ண விடணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து பாஸ் பண்ண வைக்கலாம், எக்ஸப்ட் பாஸ் அப்படின்னு நான் கொடுக்கலாம். அதை வந்து பண்ணாதீங்க அப்படின்றது தான் வந்து அடுத்த இது. அன்லெஸ் எக்ஸ்பிளிசிட்லி சைலன்ஸ்டு. இதுக்கு ரிலேட்டடான அடுத்த ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்லெஸ் எக்ஸ்பிளிசிட்லி சைலன்ஸ்ட். அதாவது நானே வந்துட்டு கரெக்டாக எல்லா எரரையும் நான் பாஸ் பண்ண விடல, ஒரு ஸ்பெசிஃபிக் எரரை மட்டும் நான் பாஸ் பண்ண விட்டேன்னா அது வந்து ஃபைன். இப்போ வந்து ஐஓ எரர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைல் இல்லை அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கக்கூடாது, அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகிறப்போ வந்துடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி எரர்ஸை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சைலன்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி ரெஃப்யூஸ் த டெம்டேஷன் டு கெஸ் அப்படின்றது தான். இது என்ன நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து தெரியல அப்படின்னா அதை நீங்களே வந்துட்டு கெஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து இன்புட் வந்து இன்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒன்று பண்ணுறேன், இல்லைனா வந்து ஒரு எரர் ரைஸ் பண்ணுறேன். சப்போஸ் வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த அசம்ஷன்ஸும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாருங்கள், நான் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு இன்புட் கேட்கும். அந்த இன்புட்டில் வந்து நான் என்ன டைப் பண்ணுறன்றதை மட்டும் பாருங்கள். அப்போ என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு நம்பர் கேட்குது, ஆனால் இது நம்பர்னே எனக்கு தெரியாது. நான் வந்து வேணும்னே 10 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு ஒரு வேல்யூ எரர் வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்களே வந்து அதை அசியூம் பண்ணிக்கோங்க, இது இன்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து 10 அப்படின்னு போடனா வந்துடும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எரர் வந்து ரைஸ் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தே ஷுட் பி ஒன் அண்ட் ப்ரெஃபரபிளி ஒன்லி ஒன் ஆப்வியஸ் வே டு டூ இட். அதாவது நீங்கள் வந்து ஒரு பைத்தானில் ஏதாவது ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அந்த கோட் வந்துட்டு அந்த கோடோட பிஹேவியரை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்வியஸான வே மட்டும்தான் இருக்கணும், 2-3 வே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைத்தானே அதை ஃபாலோ பண்ண மாதிரி தெரில. ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸான வேன்னு பார்த்தா 2-3 இருக்குது ஆக்சுவலாக பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா. இங்கே இருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ str.lower அப்படின்ற ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணியே நான் வந்து பண்ண முடியும். அண்டு நான் அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக மாற்றி அதில் இருக்க எல்லாத்தையும் லோவராக மாற்றி அதை ஜாயின் பண்ணி என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். இது வந்து லெஸ் ஆப்வியஸ், இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். பட் ஆனால் ஜென்ரிக்காக நான் இருக்கிறத டேரெக்டாக பண்ணணும்னா டாட் லோவர் மெத்தட் தான். எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரிங் டாட் லோவர்னு போட்டு நான் எதுவும் பண்ண தேவையில்ல. டாட் லோவர் மெத்தட் யூஸ் பண்ணால் எனக்கு உடனே வந்து கிடச்சிடும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்துட்டு தே ஷுட் பி ஒன் அண்ட் ப்ரெஃபரபிளி ஒன்லி ஒன் ஆப்வியஸ் வே டு டூ இட். இதுக்கப்புறம் வர்றது ஒரு 5 கோடு இருக்குது, அதுவே நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்தோ தட் வே மே நாட் பி ஆப்வியஸ் அட் ஃபர்ஸ்ட் அன்லெஸ் யுவர் டச் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து சும்மா ஒரு பண்ணு தான். டச் பீப்புளுக்கு வந்து ஆப்வியஸான வேவாக அது தெரியாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நவ் இஸ் பெட்டர் தென் எவர். நீங்கள் வந்து இப்போவே ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அது வந்து நெவர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஆல்தோ நெவர் இஸ் ஆஃபன் பெட்டர் தென் ரைட் நவ் அப்படின்றாங்க. இப்போவே நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் எப்போயாவது பண்ணிக்கலான்னு விடுற விஷயமே வந்து மோஸ்ட்லி நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்போனா அது என்னென்னா ஒரு அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட் கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் அ பேட் ஐடியா. அதாவது நீங்கள் ஒரு கோட் எழுதிருக்கீங்க, அந்த கோடை வந்து உங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி நீங்கள் எழுதின கோடு வந்து ஒரு பேடான கோடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஈஸி டு எக்ஸ்பிளைன் இட் மே பி அ குட் ஐடியா. அதாவது உங்களோட கோட் வந்து பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் மைட் பி அ குட் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் ஸ்பேசஸ் ஆர் ஒன் ஹாங்கிங் கிரேட் ஐடியா, லெட்ஸ் யூஸ் மோர் ஆஃப் தோஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேசஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இம்போர்ட் பண்ணுறப்போ வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுத்து இம்போர்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அண்டு குளோபல் வேரியபிள்ஸ்க்கு வந்து வேறு நேமு அண்டு உள்ள லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுவீங்களே. ஸோ இதான் வந்து நேம் ஸ்பேசஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா, இது வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தான் ஜென் அப்படின்றது. உங்களுக்கு வந்து உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இம்போர்ட் திஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே போய் டைப் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜென் ஆஃப் பைத்தான் வந்து நான் படிக்கிற டைம்லலாம் வந்து 10 லைனோ 7 லைனோ தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தான் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பைத்தான் கோடராக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பைத்தான் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்குவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். தட்ஸ் பின் இட். கீப் கோடிங். பை.